ப்ரைஸ் ஓகே சார். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் இதுக்கும் லிங்க் பண்ணணும்னு இருக்காங்க. அடுத்த வெர்ஷனும் அடுத்த பார்ட்டும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நல்லா தான் இருந்துச்சு. கான்செப்ட் வைஸ் குட். அது கிளைமேக்ஸ்லாம் சொல்லவே முடியாது. ரிசர்வ் செம்மையாக பண்ணியிருக்கிறாரு. கிளைமேக்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடு. அதாவது படம் வந்து ஒரு மாதிரி ஒரு கிராஜுவலாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. பட் அன்எக்ஸ்பெக்டடாக பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சார். பட் ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கிற மியூசிக் அந்த இதெல்லாமே குழந்தைங்க எல்லாமே ஃபஸ்ட் பார்ட்டில் என்ஜாய் பண்ணாங்க. இதில் வந்து கான்செப்ட் வைஸ் இருக்கிறவங்களாம் நல்லா அதை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த கிளைமேக்ஸ்லாம் அதே போல் நேச்சுரலில் வந்து எப்படி காக்கணுங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு இடத்துக்கும் போனால் எப்படி இருக்குன்றது எல்லாமே நல்லா ட்விஸ்ட் எதிர்பார்த்தீங்களா? அதை ட்விஸ்ட்டில் எதிர்பார்த்தீங்க? அன்எக்ஸ்பெக்டட். கொடுத்த காசு பார்த்தானே சார். காசுக்காக இல்லை, பட் இதோட ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட எல்லோரும் நல்லபடியாக போகும். உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படம்? எல்லாமே நல்லா கிளைமேக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா தான் இருக்குது. வேறு அந்த படம் நான் வந்து காந்தாரா பழைய பாட்டு வந்ததில்லை, அது வந்து நான் மொபைலில் தான் பார்த்தது. இந்த படம் நான் தேட்டரில் போகணுன்ட்டு இருந்தேன். சூப்பராக இருந்தது. விஎஃப்ஸும் சூப்பராக எடுத்திருக்காங்க. வேறு அடுத்தது பார்ட் 2க்கு தான் வெயிட்டிங். வேறு மேக்கிங்கில் எப்படி பண்ணியிருக்காங்க? மேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. இந்த பழைய பிஜிஎம் எல்லாமே இதில் கலந்து தான் இருக்குது. வேறு சூப்பராக எடுத்துருக்காங்க. ட்விஸ்ட்லாம் எதிர்பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சு. ஏதாச்சும் பயங்கரமாக தான் இருந்தது. ஆக்டிங் போடுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதான் தமிழ் சினிமா எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படம் வரதில்லை. அதான் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு. சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாம் ட்ரை பண்ணலாம் வந்துட்டு. நல்லா இருக்கு சார். நம்ம கலாச்சாரத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம தமிழ் கல்ச்சர் பற்றி எதாவது ரொம்ப சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். மூவி நல்லா இருக்குது. பட் ஆனால் ஹல்க் எது கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரியல கடைசியாக. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சிஜி கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஒரு ஹியூமர் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். காமெடி இல்லாமல் கொஞ்சம் நல்லா எங்கேஜ் கொடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமாக இருந்ததுங்க. செம்மையாக இருந்தது. மியூசிக் செம்மையாக பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரத்தில் பூஸ் பம்ப்ஸ் வர அளவுக்கே இருக்குது. மேக்கிங்கில் எப்படின்னா பயங்கர தரமாக பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்த பார்ட் லீடு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஹைலைட் என்ன மியூசிக்கு, ஆக்டிங்கு பின்னிருக்காங்க. ட்விஸ்ட் எதிர்பார்த்தீங்களா? இந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் இருக்குன்னு அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் பயங்கரமாக இருந்தது. பயங்கரமாக எதிர்பார்த்தா ஃபுல்ஃபில் ஆகிட்டீங்க? இல்லை, நான் எந்த வித எதிர்பார்க்கணும் கூட இல்லை. நார்மலாக தான் வந்தேன். ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் பயங்கர மூவி, பயங்கர மாசாக இருந்தது. விஷயில் ட்ரீட்டா? பயங்கர ட்ரீட். அதான் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. அந்த ஒரு டிவோஷனல் ஃபீல் கொடுத்தது. மியூசிக் வந்து ரொம்ப கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. பயங்கர சூப்பர். ஜெயராமன் இல்லை, அதெல்லாம் சொல்லாமல் எல்லாமே ரிவீல் ஆகிடும். ஆனால் ஓவரால் ஆக்டிங்கே எல்லாரும் பண்ணியிருக்காங்க. நிறையா ஆட்களோடு இருக்குது. பொன்னியின் செல்வன் அந்த அது சொல்லிடுறேன். ஓகே. பொன்னியின் செல்வன் அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டோட இதில் பயங்கர சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆளுங்க ரொம்ப பீஸ்ட் மாதிரி இருக்கானுங்க. மிரட்டி விட்டுருக்கானுங்க. மியூசிக்லாம் அங்கங்கே வரும்போது அந்த பழைய பாட்டு ஃபீல் வர மாதிரி இல்லை, பழைய பாட்டுக்குன்னே ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வேற மாதிரி. ஆனால் இந்த இதுலேயும் ஒரு டிவோஷனல் மியூசிக்லாம் கொடுத்துருக்கான். ரொம்ப தரமாக இருந்தது. சிவன் வர சீன்ல எப்படி? சிவன் சாமி வர சீன் பயங்கரம் ஒர்த்து. அது நீங்கள் நிறையா மேட்ச் பண்ணலாம். இந்த 30 லாங்குவேஜில் விட்டுருக்காங்க. இந்த படம் வந்து மேக்ஸிமம் வந்து 1000 கோடிக்கு மேலே போயிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அந்தளவுக்கு தெரியல. ஆனால் பயங்கர அந்தளவுக்கு ஒர்த்தான். கன்ஃபார்மாக படம் பயங்கர ஒர்த்து. எல்லாருமே பார்க்க வேண்டியது. ஸ்டேட்டஸ்லேயும் வைக்க வேண்டிய படம் தான். எல்லாரும் பார்க்க சொல்லி. இது படம் நல்லா இருந்துச்சு. மேக்கிங்கில் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. இதில் ஏதாச்சும் லேக்கிங் இருக்குங்களா? இல்லை. ஃபர்ஸ்ட் பாட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த பாட்டு எப்படி கொடுத்துருக்காங்க? நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் பாட்டோட இது நல்லா. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சார் படம்? செகண்ட் ஹாஃபில் சாமி அவன் மேலே புஷ்பமாக இருந்தது. தேங்க்யூ. அதெல்லாம் ஒன்று 2 வழக்கு மேலே நல்லா விறுவிறுப்பாக படம் பிடிக்கும். நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. அதில் ஏதாச்சும் ஸ்லோவாக போகிற மாதிரி இல்லை. படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே வேகமாக தான் போகுது. கண்டினியூட்டி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் கையாக சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி? படம் வந்துட்டு நாங்களாம் ஃபேமிலி படம் தான் பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. முன்ன மதராசி பார்த்தது அது ஒரு மாதிரி இருந்தது. இது ஒரு மாதிரி இப்போ தான் புதுசு தெலுங்கு படம்லாம் பார்க்குறோம். இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப வித்தியாசமாக எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. சண்டை காட்சிகள் ஓகோ நல்லா இருக்கு. ஒர்த்து ப்ரோ. ஓகே. அதில் ஏதாச்சும் லேக்கிங் இருக்குங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா
ஓகே நல்லா இருக்கு பார்க்கலாம். கூஸ் பம்ப்ஸாக இருக்கு நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூவியோட இதில் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இதில் ஏதாச்சும் லாகிங் இருக்கு? லாகிங்னா இது இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே கரெக்டாக அது போயிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு மூவியோட இது நல்லா இருக்கு, மேக்கிங் பக்காவாக இருக்கு, மேக்கிங் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? பயங்கர ஹைப்பர் மேட்ச் இருக்கு. இல்ல இல்ல எனக்கு பிடிச்சிருச்சு. வேற லெவல் தல படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க. செம்மையா இருக்கு. நைஸ் மூவி. நல்லா இருக்கு. சூப்பர். ஓகே, அதில் ஏதாச்சும் லாகிங் ஏதாச்சும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு? இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல, சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். படம் எப்படி மாதிரி இருக்கு? சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. ரிஷப் செட்டி வேற லெவல்லாம், அப்படியே ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிருச்சு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. படம் எப்படி நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு தலைவா, சூப்பராக இருக்கும். செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்கு. படம் பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்குது. 3 வந்தா கூட பார்க்கலாம். ஏதாவது லாகிங் இருக்குங்களா? என்னங்க? லாகிங் ஏதாச்சும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? இல்ல இல்ல, இன்னும் மறுபடியும் இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். அந்த மாதிரி சூப்பரா இருந்தது. Okay, ஏதாச்சும் லாகிங் இருக்குங்களா? அப்படிலாம் இருந்தது, சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் பார்ட் ஏதாச்சும் லிங்க் இருக்குங்களா? பாத்தீங்களா? லிங்க் இல்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு படம், பாருங்க. ஓகே, அதில் ஏதாவது லாகிங் இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, அதில் உங்களுக்கு பிடிச்ச சீன்? அந்த சாமியோட சாமி வந்து காட்டுறது நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, அதில் பிடிச்ச சீன்? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. அதில் ஏதாச்சும் போர் அடிக்கிற மாதிரி இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருந்த மாதிரி இருந்தது லைட்டாக, பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.